இதுலயும் மிகப்பெரிய தற்கொலை கூட்டம். அவங்க ஒரு ஹால்ல ஒரு மண்டபத்தை தான் அந்த நடத்துறாங்க. அந்த 4 சவத்துக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா, வெயில் இல்ல மழை இல்ல, ரொம்ப அருமையா சேர் போட்டு உட்காந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த 4 சவத்துக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பா பண்றப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலராங்க போட்டிருந்தாங்க. பூரா மஞ்சள் பையனை போட்டுக்கிட்டு என்ன மஞ்சேன்னு வருதுன்ற மாதிரி பூரா பேர் அந்த பெண்களை அடக்கி அவங்களால வைக்க முடியல. தற்கூரி கலதியில எதுக்கு இப்படி தவி கிடைக்கீங்க? ஆனால் உங்க முன்னாடி தானே உட்காந்து இருந்து பேசிக்கிருக்காங்க, பொறுமையா உட்காந்து கேட்க வேண்டியதானே. இதுக்கு தான் சொல்றது தற்கூரி கலதிகளாண்டு. விட்டா ஏறி பராண்டு இருப்பாங்க விஜயவா அந்த பொம்பளைங்க. அது ஆம்பளை சொல்றதுல உட்காந்து தவிராங்க, பொம்பளை ஏறி தவுது ஓடுதுங்க. எதுக்கு இப்படி பைத்தியக்காரங்களா இருக்கீங்க? அதுக்கு சொல்றது தற்கொலை பையலாம். என்ன சொல்றது, எது சொன்னாலும் கை தட்டுறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அங்க கோயம்புத்தூர்ல அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு இந்த வார்த்தை சொன்னதுக்கு கை தட்டுறதுக்கு அங்க ஊர்ல தற்கொலைங்க. எதுக்கு தான் கை தட்டுறதுன்னு தெரியல. அவர் அமைதியா நின்றாலே கை தட்டுங்க, ஊக்கப்படுத்துறாங்களாம். அப்படின்ற என்ன பேசணும் அவங்களுக்கே தெரியாம பேப்பர் பாக்குறாங்க. அதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கும் கை தட்டுதுங்க. இதுக்கு தான் சொல்றது தற்கூரிகளாண்டு. திருந்தாத தற்கூரி தலைவனே எப்படின்னா அப்படியெல்லாம் இப்படித்தான் இருக்கும்.